கோல்டோட டெக்னிக்கல் வியூ என்னென்னங்கிறத பார்க்கலாம். கோல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு அப் ட்ரெண்ட் தான். இந்த அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் இது. ஸோ இந்த லோவை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு மேஜர் இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ்க்கு 50 to 60 ஏரியா வந்துருச்சாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ 50 to 60 ஏரியா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஹையாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டேவை பொறுத்தளவுக்கு 3500.200க்கு மேலே போனால் தான் அடுத்ததாக ஒரு அப் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் டேவை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இப்போதைக்கு இருக்குது. அடுத்ததாக 4 ஹவர்ஸ் போய்க்கலாம். ஃபோர் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப்பு. ஸோ மார்க்கெட் வந்து கையை தாண்டாத வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டு. பட் இங்கே வந்து இந்த ஹையை வந்து கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஸோ 4 ஹவரை பொறுத்தளவு அடுத்தது இந்த மேஜர் லோவிலேருந்து நம்ம இங்கே என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மேஜர் லோவோட லாஸ்ட் ஃபிளிப் இது. ஸோ இந்த ஃபிளிப்ல இருந்து பார்த்தா இதுதான் லோ. இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்ததாக இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் 4 ஹவரை பொறுத்தளவு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். நம்ம டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக 1 ஹவர் இருக்கலாம். ஒன் ஹவரில் பார்க்கலாம். 1 ஹவரில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் இதுதான். டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப்பு இது வந்து இந்த ஃபிளிப்போட ஹை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை க்ளோஸ் வச்சு ரிவர்ஸ் நடந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு லோ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப்பு இதுதான். ஸோ இந்த லாஸ்ட் ஃபிளிப்போட லோனா ஸோ இந்த ஏரியா கீழே வந்து க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லோவிலேருந்து நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மேஜராக பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஃபிளிப்பு இது வந்து லோ. ஸோ இதுலேயும் வந்து அப் ட்ரெண்டு. இந்த லோவை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான். இங்கேருந்து மார்க்கெட் உள்ள என்ன நடந்திருக்குங்கிறத 5 மினிட்ஸில் பார்க்கலாம். இந்த அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப்புனா இதுதான். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் நடந்திருக்கு. இந்த லோவை எடுத்திருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் என்னன்னா 15 மினிட்ஸோட 50 to 60 ஏரியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸ்டெப்பு போட்டு பார்க்கலாம். இந்த இம்பல்ஸுக்கு போட்டால் மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் இதுதான். செகண்ட் டெஸ்டினேஷன்னா இந்த ஏரியா தான். மார்க்கெட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். அல்லது கன்ஃபர்மேஷன் கொடுக்காம டைரெக்டாக இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா 50 to 60 ஏரியா வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம பை என்ட்ரி எடுக்கணும். அல்லது இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா எக்ஸ்ட்ரீம் ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் கோல்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ மண்டே என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம்.
மார்க்கெட் வந்து 50 to 60 ஏரியாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு. 50 to 60 ஏரியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இது ஒரு இம்பேலன்ஸ், ஸோ இது ஒரு இம்பேலன்ஸ். இதில் வேலிட் எதுனா இந்த கேண்டில் வந்து இங்கே வரைக்கும் எடுத்துருக்கிறனால இது வந்து அவ்வளோவா வேலிட் கிடையாது. ஸோ இந்த இம்பேலன்ஸ்க்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த பெரிய கேண்டிலுக்கு இன்சைடாக இருக்கிறதுனால இந்த கேண்டிலை தான் நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்க முடியும். ஸோ 50 to 60 ஏரியாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அடுத்த கன்ஃபர்மேஷன் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கே வந்து டபுள் டச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்களா, இங்கே ஒரு டச், இங்கே ஒரு டச். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. இங்கேயும் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸாகவும் எங்கேயாவது ரிட்டர்ன் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து நிறைய டச்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து 50 to 60 ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ். ஆர்டர் பிளாக் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு பேலன்ஸும் இருக்குது. 3 கன்ஃபர்மேஷன் இங்கேயே கிடச்சிருக்கு. ஸோ கோல்டை பொறுத்தளவு நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து 5 மினிட்ஸில் ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. 15 மினிட்ஸில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடைச்சாலும் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 1:2 நம்ம ட்ரை பண்ணலாம்.